Dear students, very good morning to all. I am P. Rajesh Kannan, Department of Chemistry, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School. Okay, today we are discuss about some important problems about in our that is a unit number 1, the basic concept of chemistry and chemical calculation. Okay, now we are discuss about some important problems. Okay, important book bag problems in our the unit number 1, the first lesson. ஓகேங்களா, ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஓகேங்களா புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, தட் இஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஓகே, டோன்ட் பாதர் அபவுட் எனி திங்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆல் த ப்ராப்ளம்ஸ் இட் கேன் பி ஒர்க் அவுட் இன் அவர் ப்ராப்ளம் நோட் புக். ஓகேங்களா, ப்ராப்ளத்துக்குன்னு தனியாக ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அந்த நோட் புக்கில் இது எல்லாத்தையுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி. ஓகே, த ஃபஸ்ட்டு த 32nd கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டென்சிட்டி ஆஃப் த கார்பன் okay in the carbon dioxide, density of the carbon and then carbon dioxide, density of the carbon in this carbon dioxide is equal to 1.965 kilogram meter power minus 3 at 273 Kelvin and 1 atmospheric pressure. Calculate the molar mass of carbon dioxide. Calculate the molar mass of carbon dioxide, அதாவது 0 degree Celsius or the 273 Kelvin. 1 atmospheric pressure, நம்ம இருக்கக்கூடிய ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷரில் கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.965 கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஹவு யூ கேன் பி கால்குலேட் தட் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நவ் கேன் பி ஹவு தே கேன் பி கால்குலேட் தட் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, now can we discuss about that molar mass of carbon dioxide. The density of carbon dioxide at 273 Kelvin in the 1 atmospheric pressure value is equal to 1.965 kilogram meter power minus 3. ஓகேங்களா, given data. What is the molar mass of carbon dioxide? ஓகேங்களா, நம்ம தெரியும் 273 Kelvinல 1 atmospheric pressureல 1 mole of carbon dioxide occupied by the volume is equal to 22.4 liter. Okay, any kind of the gaseous molecules, any kind of the gaseous substance or the gaseous molecule, ஓகேங்களா, in this at that 1 mole is occupied, the volume is equal to 22.4 liter. Okay, that 1 mole of any gaseous species, 1 mole of any gaseous species occupied by the volume is equal to 22.4 liter. In case, let us assume that 1 mole of nitrogen gas, the 1 mole of nitrogen gas occupied by volume is equal to 22.4 liter. It is a 1 mole of carbon monoxide occupied the volume is equal to 22.4 liter. 1 mole of oxygen molecule occupied that volume is equal to 22.4 liter. Okay, that any kind of that, okay, the gaseous species, the 1 mole of gaseous species occupied by the volume is equal to 22.4 liter. ஓகேங்களா, எந்த ஒரு gaseous molecules இருந்தாலும், ஓகேங்களா, எந்த ஒரு gaseous molecule இருந்தாலும் 1 mole of gaseous molecule ஆக்குபை பண்ணிக்கூடிய வேல்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22.4 லிட்டர், அதாவது 22.4 லிட்டர் கன அளவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கும். அதாவது 1 mole நைட்ரஜன் கேஸாக இருந்தாலும் சரி, 1 mole ஆக்சிஜன் கேஸாக இருந்தாலும் சரி, 1 mole கார்பன் மோனாக்சைடாக இருந்தாலும் சரி, இல்லை நைட்ரஜன் மோனாக்சைடு, கார்பன் எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஃப்ளோரின் கேஸ் எந்த கேஸாக இருந்தாலும் ஆக்குபை பண்ணிக்கூடிய வேல்யூம் எவ்வளோ இருக்கும் 22.4 லிட்டர் இருக்கும். ஓகேங்களா, the molar mass of 1 mole of carbon dioxide, molar mass of 1 mole of carbon dioxide is equal to 1.96 kilogram. ஓகேங்களா, divided by 1 meter cube. ஓகேங்களா, 1 meter cubeல வால்யூம்ஸ், ஓகேங்களா, எவ்வளோ ஆக்குபை பண்ணிக்குது 1 meter cubeல ஆக்குபை பண்ணிக்கூடிய வேல்யூம் எவ்வளோங்க 1.965 கிலோகிராம் ஆக்குபை பண்ணியிருக்கு இன்ட்டு 22.4 லிட்டர். இப்போ நம்ம இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமுக்கு மாற்றுறதுனால இதை நம்ம வந்து 10 to the power of 3 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்றுறது. we know that 1 kilogram value is equal to எவ்வளோ இருக்கும் 10 to the power of 3 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 kilogram is equal to 1000 grams. 1 kilogram value is equal to எவ்வளோங்க 1000 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1000 கிராம்ங்கிறது எவ்வளோங்க 10 to the power of 3 கிராம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இன்ட்டு 22.4 இன்ட்டு 10 to the power of லிட்டர். லிட்டருங்கிறது எவ்வளோங்க, ஓகேங்களா, 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் 1000 சிசி சென்டிமீட்டர் கியூப் இருக்கும், 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீட்டர் கியூப்பில் மாற்றிருக்காங்க. 10 to the power of -3 மீட்டர் கியூப் இருக்குது.
ஓகேங்களா, டிவைட் பை 1 மீட்டர் கியூப். இப்போ 1 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப் என்ன ஆயிடுச்சுங்க, கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10 to the power of -3யும் 10 to the power of +3 ரெண்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.65 இன்ட்டு 22.4 இருக்கும். இதனோட வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 44.01 வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. 44.01 கிராம் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, the molar mass of carbon dioxide, molar mass of carbon dioxide at 0 degree Celsius in the 1 atmospheric pressure is equal to 44.01 kilogram, sorry 44.01 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, another one of the very important simple problem which contains the greatest number of moles of oxygen atom. ஓகேங்களா, கீழே இருக்கிற எதில் வந்து greatest number of oxygen atom இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற சொல்கிறாங்க. ஓகேங்களா, there is a simplest problem that 1 mole of ethanol and then 1 mole of formic acid, 1 mole of water. ஓகேங்களா, 1 mole ethanol எடுத்திருக்காங்க, 1 mole of formic acid எடுத்திருக்காங்க, 1 mole of water molecule எடுத்திருக்காங்க. எதில் வந்து ஆக்சிஜன் ஆட்டத்தோடைய எண்ணிக்கை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, எதில் வந்து நமக்கு என்ன இது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. We know that what is the molecular formula for ethanol? CH3 CH2OH. This is the molecular formula for ethanol. ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. எப்படி சொல்லுவோம் அப்படின்னா C2H6O. okay, that ethyl alcohol containing 2 carbon atom, 6 hydrogen atom and then 1 oxygen atom. So the ethanol containing how many number of atoms? 1 atoms இருக்கு. ethanol எத்தனை atom இருக்குங்க? 1 atom இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது formic acid எடுத்துப்போம். what is the molecular formula for formic acid? HCOOH. This is the structural formula for formic acid, HCOOH. okay, so that is the formic acid containing 2 hydrogen atom, 1 carbon atom and then 2 oxygen atom. எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குங்க? 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் எத்தனாலில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சு, ஃபார்மிக் ஆசிடில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல். ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் H2O. okay, they can be containing how many number of oxygen atom? only 1 oxygen atoms இருக்கும். ஓகேங்களா, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும்? 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னே சொல்லிட்டலாம், எத்தனாலில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், வாட்டரில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், ஃபார்மிக் ஆசிடில் மட்டும் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ which the containing greatest number of moles of oxygen atom அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இன்ட்டு அவகட்ரோ நம்பர் ஆஃப் 1 இன்ட்டு அவகட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10 to the power of 23 10 to the power of 23 அவகட்ரோ நம்பர் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனால் இருக்கும். அடுத்தது 1 இன்ட்டு சாரி 2 இன்ட்டு அவகட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். 2 into 6.023 into 10 to the power of 23 இருக்கும். அடுத்து வாட்டர் மாலிகுல் 1 into அவகட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் 0.23 into 10 to the power of 23 இருக்குங்க. ஸோ இப்போ இதில் எதில் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்ஸில். ஓகே, the formic acid contains the greatest number of moles of oxygen atom. This is the answer. Okay, the formic acid contains the greatest number of moles of oxygen atom. ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னா கால்குலேட் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் மெக்னீஷியம். ஓகே, யூசிங் த ஃபாலோயிங் டேட்டாஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் we are discuss about what is mean by isotopes. What is mean by isotopes? That isotope is nothing but that atom having the same atomic number but different in the mass number. That is a same atom, they have a same atomic number but the different in the mass number mean that is we are called as an isotope. Now we can be discuss about that isotope of magnesium. Okay, the magnesium atomic number 12, we know that. What is the atomic mass? 24. This is the one kind of that isotopes. Then second one of that isotope, magnesium atomic number 12, mass number 24. Then 25. Third one, okay, the magnesium atomic number 12, mass number 26. Okay, listen here, it has the same atomic number 12, 12, 12, 12. Okay, but the mass number is different. 24, 25, 26. That atom is the same one, magnesium. The same atom have the same atomic number but different this mass number mean that is we are called as an isotope. Here, there is a listen here, the magnesium atom has 12 protons. Okay, and then 12 electrons.
and then 12 neutrons. 12 neutrons. So there is an atom have this equal number of electrons, protons and then neutrons. Okay, we know that that atom have a equal number of electrons and then protons because they have this stability. Okay, then second one of the cases, it has this 12 protons, 12 electrons, but it has this the 13 neutrons. We know that what is the atomic mass? Sum of the mass of the proton and the neutrons. Okay, sum of the mass of the protons and the neutron, that is we are called as an atomic mass. Simply we says that is we are called as an nucleons. அது நம்ம என்ன சொல்றோங்க, nucleons அப்படினு சொல்றோம். That is we are called as an nucleons அப்படினு சொல்றோம். Mass of the nucleus is equal to atomic mass அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இதுல எவ்வளவு இருக்கு? 12 protons இருக்கு, 13 neutrons இருக்கு. 12 plus 13 எவ்வளவு வருதுங்க? 25 atomic mass வருது. So third case ல பாத்தீங்க அப்படினா it is also they have here 12 protons, okay, 12 electrons and then 14 neutrons. எத்தனை neutrons இருக்குங்க? 14 neutrons இருக்கு. As is here 14 neutrons. அப்ப 14 neutrons 12 protons நமக்கு எவ்வளவு வருதுங்க? 26. Okay, that is nearly atomic mass எவ்வளவு இருக்கு அப்படினா 26 இருக்கு. ஓகேங்களா? atomic mass it is known as 26. Okay, so listen here, it is a 3 isotopes, it has a different mass numbers. இந்த 3 isotopes உடைய mass numbers என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. that is abundance. ஓகேங்களா? நம்மளுடைய எர்த் கிரஸ்ட்ல ஒவ்வொன்றும் எவ்வளோ பர்சன்டேஜஸ்ல இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? abundance எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெக்னீசியம் 24ங்கிற ஐசோடோப்பு 78.99% இருக்கு. 78.99% இருக்குங்க. மெக்னீசியம் 25ங்கிற ஐசோடோப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24.99 இருக்குது. ஓகேங்களா? அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10% இருக்குது. இப்போ மெக்னீசியம் 26ங்கிற ஐசோடோப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11.0%. அதாவது மெக்னீசியம் 24 வந்து நம்மளுடைய எர்த் கிரஸ்ட்ல 79%. ஓகேங்களா? மெக்னீசியம் 25ங்கிறது 10%. ஓகேங்களா? மெக்னீசியம் 26ங்கிறது 11.01% தான் நம்மளுடைய இது இருக்குது. இப்போ மெக்னீசியம் 24 தான் லார்ஜ் அமௌண்ட் இருக்குது. அப்போ அதனுடைய அட்டாமிக் மாஸ் அப்படி எழுதிக்கலாமா சார் அப்படின்னா அப்படி எழுத முடியாது. ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் திஸ் ஸோ 3 different type of the isotopes is possible. So that average atomic mass, already we have discussed about how can we calculate that average atomic mass, sum of the atomic mass of that all the isotopes. ஓகேங்களா? சம் எல்லாம் சம் பண்ணி ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா that is a average atomic mass. Okay, that average atomic mass value is equal to sum of the atomic mass of that isotope divided by numbers. ஓகேங்களா? எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கோ 3னா 3, 4னா 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா we get this average atomic mass. ஓகேங்களா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நமக்கு இப்போ கிடைச்சிடும். ஓகேங்களா? இது எப்படி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் 78.99%, 78.99%. ஓகேங்களா? இன்ட்டு 23.99, அதாவது ஐசோடோப்ஸ் எதுங்க? மெக்னீசியம் 24. மெக்னீசியம் 24ங்கிற ஐசோடோப் எவ்வளோ இருந்துச்சு நம்மளுடைய எர்த் கிரஸ்டில்? நியர்லி 79% இருந்துச்சு. ஓகேங்களா? அதனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருந்துச்சுங்க? 23.99. அதாவது நம்ம 24 அப்படின்னு போட்டிருந்தோம். அடுத்த ஐசோடோப் பார்த்தீங்கன்னா என்ன ஐசோடோப்பு? ஓகேங்களா? அடுத்தது ஐசோடோப்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் 25. மெக்னீசியம் 25ங்கிற ஐசோடோப் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு? 10% தான் நம்ம எர்த் கிரஸ்டில் இருந்துச்சு. அதனோட அட்டாமிக் மாஸ் 24.99. ஓகேங்களா? ப்ளஸ் ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் ஆஃப் ஐசோடோப் பார்த்தோம். ஓகேங்களா? வாட் இஸ் லாஸ்ட் ஒன் ஆஃப் தட் ஐசோடோப்? அந்த ஐசோடோப் என்னங்க? மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 26. மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 26, சாரி அட்டாமிக் மாஸ் 26. அட்டாமிக் மாஸ் வந்து 26 அந்த ஐசோடோப் பார்த்தோம் இல்லைங்களா? அது நம்மளுடைய எர்த் கிரஸ்டில் எவ்வளோ இருக்குது? 11.01% தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 11.01%. அதனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோங்க? 25.98. 25.98. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 78.99 இன்ட்டு 23.99 ப்ளஸ்ஸு 10 இன்ட்டு 24.99 ப்ளஸ் 11.01 இன்ட்டு 25.98 இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 2430 2430.9 கிராம்ஸ் வருதுங்க. டிவைட் பை பர்சன்டேஜ் போட்டதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தது அப்படின்னா 100ஆல் என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கெட் திஸ் 24.31 atomic units. ஓகேங்களா? தட் இஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் தட் இஸ் மெக்னீசியம் atom is equal to 24.31 யூனிட். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா? தட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் atom is equal to 24.31 யூனிட். 24.31 யூனிட். ஓகே,
in a reaction XY plus Z2, you can use this XYZ. Identify the limiting reagent if the any in the following reaction mixture. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 reaction mixtures எடுத்திருக்காங்க. What are they? One of the reactant is known as the X, another one of the reactant is known as the Y, the last one of the reactant molecule is known as the Z2. Okay, they can use this X, Y, Z. Identify the limiting reagent if the any in the following reactions. Identify the limiting reagent if the any in the following reactions. இதில் என்ன பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, வி ஆர் ஆல்ரெடி நோன் தட் வாட் இஸ் மீன் பை லிமிட்டிங் ரியேஜென்ட். த லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் நத்திங் பட் விச் ஒன் தே கேன் பி present in the minimum quantity in this reaction mixture mean that is we are called as an a limiting reagent அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, for that any kind of that chemical reaction which one of the reactant is they can be present in the minimum quantity that is the responsible for the chemical reactions. Okay, so that reagent we are called as an a limiting reagent. அந்த reagent தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா limiting reagent அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எது வந்து மினிமம் குவான்டிட்டி இருக்குதோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஓகேங்களா என்ன இருக்கும், ஒரு கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அது எத்தனை இருக்கோ அதுதான் என்ன ஆகும் ரியாக்ட் பண்ணும். ரிமைனிங் எவ்வளோ இருந்தாலும் அது ரியேஜென்ட் எக்ஸஸ் இருந்தாலும் அது எல்லாமே என்ன ஆகும் நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, ஸோ the which one they can be present in the which one of the reactant is the present in the minimum quantity that is we are called as a limiting reagent. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா limiting reagent அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க 4 different type of the reactions கொடுத்திருக்காங்க. what are they? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸில் எக்ஸ் ஆட்டம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆட்டம்ஸ் எடுத்திருக்காங்க. ஒய் ஆட்டம்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க 200 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 மாலிகுல்ஸ் எவ்வளோ வந்துருக்கு 50 தான் வந்திருக்கு. H2 மாலிகுல்ஸ் Z2 மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது 50 மாலிகுல்ஸ் இருக்குது. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸஸ் கான்சன்ட்ரேஷனு, இதுவும் எக்ஸஸ் கான்சன்ட்ரேஷனு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை பொறுத்தவரை எது தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜெண்டாக, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ரியேஜெண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். செகண்ட் கேஸில் பாருங்களேன் 1 mole ஆஃப் எக்ஸு, 1 mole ஆஃப் ஒய் அண்ட் தென் 3 mole ஆஃப் இசட். ஓகேங்களா, 1 mole ஆஃப் எக்ஸு, 1 mole ஆஃப் ஒய் அண்ட் தென் 1 mole ஆஃப் இசட் வந்து 3 moles ஆஃப் இசட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இப்போ இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா, எதுவும் லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸும் ஒய்யும் என்னவாக இருக்கும் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஆல் பிரசன்ட் இஸ் மினிமம் குவான்டிட்டி. ஓகேங்களா, இது எக்ஸ் 1 mole தான் இருக்குது, ஒய்யும் 1 mole தான் இருக்குது. ஆனால் இசட் எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னா 3 moles இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். தேர்ட் கேஸில் பாருங்களேன் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 ஆட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, 25 ஆட்டம்ஸ் ஆஃப் ஒய் இருக்குது. ஓகேங்களா, 30 மாலிகுல்ஸ் ஆஃப் இசட்2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து எது பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குங்க உங்களுக்கு எக்ஸ் ஆட்டமும் 50 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இசட்2வும் 50 மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ ஒய் இட் இஸ் நோன் அஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்கே என்ன ஆக்ட் பண்ணும் ஒய் தான் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜெண்டாக ஆக்ட் பண்ணும். அடுத்து ஃபோர்த் கேஸில் பாருங்கள் 2.5 moles ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 5 moles ஆஃப் ஒய் ப்ளஸ் 5 moles ஆஃப் இசட்2 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே எக்ஸஸ் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது. இது 5 moles இருக்குது, இது 5 moles இருக்குது. ஓகேங்களா, இது 25.5 moles ஆஃப் தான் எக்ஸ் இருக்குது. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ 2.5 moles ஆஃப் எக்ஸ் இஸ் த ஈக்குவலி ரியாக்ட் வித் 2.5 moles ஆஃப் ஒய் அண்ட் தென் 2.5 moles ஆஃப் இசட்2 அவ்வளோதோட தான் ரியாக்ட் பண்ணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2.5 moles ஆஃப் ஒய்யும் 2.5 moles ஆஃப் இசட்2 மாலிகுல்ஸும் வேஸ்ட், எதுவுமே ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் சியில் பாருங்கள் 50 ஆட்டம்ஸ். ஓகேங்களா, எக்ஸு 25 ஆட்டம்ஸ் ஆஃப் ஒய். அப்போ இதில் என்ன மீனிங்கு இந்த 25 ஆட்டம்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவலி ரியாக்ட் வித் 25 moles ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் 25 மாலிகுல்ஸ் ஆஃப் இசட்2. ரிமைனிங் 25 எக்ஸ் ஆகட்டும் சரி இசட் ஆகட்டும் சரி ரிமைனிங் அப்படியே தான் இருக்கும், வெசல்ஸ்குள்ளே ரியாக்ட் பண்ணாமல் என்ன இருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியேஜென்ட் தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸு எக்ஸு ஒய் இசட். ஓகேங்களா, எக்ஸு ஒய் இசட்2 இட் கேன் யூஸ் இஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா, ஃபஸ்ட் கேஸில் பாருங்கள் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது எக்ஸு 200 ஆட்டம்ஸ் இருக்குது, ஒய் 200 ஆட்டம்ஸ் இருக்குது, இசட்2 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 மாலிகுல்ஸ் தான் இருக்குது. அப்போ லிசன் இயர் தட் 50 moles ஆஃப் இசட் மாலிகுல் இஸ் ஈக்குவலி ரியாக்ட் வித் 50 ஆட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் 50 ஆட்டம்ஸ் ஆஃப் ஒய். ஓகேங்களா, சரி இப்போ செகண்ட் கேஸில் பாருங்கள் விச் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் இசட்2 it is known as the limiting reagent. இசட்2 molecule is known as the limiting reagent. ஓகேங்களா, செகண்ட் ஒன் கேஸில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா listen here that 1 mole of x
and then 1 mole of y and then 3 moles of z2 இருக்கு ஓகேங்களா இந்த செகண்ட் ஒன் கேஸில் 1 mole of x 1 mole of y and then 3 moles of z. So here that is a z concentration is known as the xs ஓகேங்களா இப்போ x and then y okay the 1 mole of x is equally react with 1 mole of y and then 1 mole of z. The remaining the 2 moles of z2 it is known as the waste one. So that is unreacted molecules. அப்போ அது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அப்போ which is the limiting reagent x and y is known as the limiting reagent. ஓகேங்களா தேர்ட் கேஸ் பாருங்க 50 atoms of x 25 atoms of y and then 50 atoms of 50 molecules of z2 also there. But okay the 25 atoms of y is equally react with the 25 atoms of x and then 25 molecules of z2. Remaining the 25 moles of z2 and then 25 moles of x are waste one. Okay, they do not involve in this chemical reactions. So that is these are all the excess concentrations. Okay, here which is the responsible for that chemical reaction mean y is the responsible for the chemical reaction. இங்க பாருங்க இதுல வந்து x ஆகட்டும் சரி y ஆகட்டும் சரி excess concentration இருக்கு பட் அது இருந்து எந்த பயனும் கிடையாதுங்க ஓகேங்களா இப்போ என்ன ஆகும் இந்த 25 moles of y தான் ஈக்குவலா x ஓடையும் z2 molecules ஓட ரியாக்ட் பண்ணும் ஓகேங்களா அப்போ என்ன இருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 25 atoms of x-உம் ஓகேங்களா 25 molecules of z2-வும் ஓகேங்களா waste one. So here which is a limiting reagent why it is known as the limiting reagent. Then the fourth one of the concepts the 2.5 moles of x and then y, 5 moles of y and then 5 moles of z2. Okay, here the which one they can be present is minimum quantity x is they can be present in minimum quantity. Okay, the 2.5 moles of x is equally react with 2.5 moles of y and then 2.5 moles of z2 molecules. The remaining 2.5 moles of y and then remaining the 2.5 moles of z2 are unreacted. Okay, so here which is act as a limiting reagent x act as the limiting reagent. We are already says that what is the limiting reagent during the chemical reaction which one of the reactant molecule is present in the minimum quantity mean that reagent we are called as an a limiting reagent. And the reagent என்னவா இருக்கும் limiting reagent இருக்கும் ஓகேங்களா ஓகேப்பா the next problem அடுத்து பார்ப்போம். Okay, the mass of one atom of an element is 6.645 into 10 to the power of minus 23 grams. Okay, the mass of one atom of an element is 6.645 into 10 to the power of minus 23 gram. That how many moles of elements are there in 0.320 kilogram. ஓகேங்களா ஓகேங்களா மாஸ் ஆஃப் ஒரு ஆட்டத்தோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.645 into 10 to the power of minus 23 கிராம் கொடுத்துருக்காங்க. That how many moles of elements are there in 0.320 கிலோகிராம் ஓகேங்களா 320 கிலோகிராமில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. திஸ் இஸ் ஆல்சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் தான் இது எப்படி போடுறதுங்கிறத. ஓகே லிசன் ஹியர் த கிவன் டேட்டா மாஸ் கொடுத்துருக்காங்க. The given mass of one atom is equal to 6.645 into 10 to the power of minus 23 gram. ஓகேங்களா 6.645 into 10 to the power of minus 23 gram. Okay, therefore the mass of one mole of atom is equal to 6.645 into 10 to the power of minus 23 gram into 0.022 into 10 to the power of 23. That is the Avogadro number. Okay, that mass of one mole of atom is equal to 6.6245 into 10 to the power of minus 23 grams கொடுத்துருக்காங்க into Avogadro number of multiple பண்ணியிருக்காங்க. So that is equal to 40 gram. So the number of moles of element in 0.320 kilogram. ஓகேங்களா அதாவது 320 கிராமில் எத்தனை மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. That is how many number of the moles are present in 320 gram or 0.320 kilogram. ஓகேங்களா 0.320 kilogramல எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் ஆட்டம் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 40 கிராம்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா therefore the number of moles of element in this 0.320 kilogram is equal to 1 mole divided by
40 கிராம் இன்ட்டு 0.320 கிலோகிராம். ஓகேங்களா, இப்போ மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருதுங்க, அதே வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 1 மோல். ஓகேங்களா, கிலோகிராம்லேருந்து அவங்க டேரெக்டாக இப்போ கிலோகிராம் பாருங்க கிராமுக்கு மாற்றிட்டாங்க, டிவைட் பை 40 கிராம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40யும் 40 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும் பார்த்து அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கிராமும் கேன்சல் ஆகிடும். ஓகே, 320. ஓகேங்களா, இது 0 கேன்சல் பண்ணுங்கள், 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 32 டிவைட் பை 4 வரும். இப்போ 32 டிவைட் பை 4னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 moles. What is the answer? Okay, so listen here, 0.320 kilogram of substance containing 8 moles of that element. ஓகேங்களா, அதாவது 320 கிராமில் 320 கிராம் சப்ஸ்டன்ஸில் எத்தனை எலமெண்ட் எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 moles ஆஃப் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ த 320 கிராம் ஆஃப் ஆர் த 0.320 kilogram ஆஃப் the elements containing 8 moles. Okay, now we are discuss about that another one of a very important problem. What is the empirical formula of the following data? That is a fructose, the molecular formula C6H12O6 found to be in the honey. ஓகேங்களா, தேனில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க C6H12O6. there is a molecular formula for fructose. ஓகேங்களா, இப்போ குளுக்கோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் இதே தான். ஓகேங்களா, C6H12O6. தென் கேஃபின் அது கொடுத்துருக்காங்க C8H10N4O2, a substance found in the tea and then coffee. நம்ம ரெகுலராக குடிக்கக்கூடிய டீலையும் அண்டு காஃபிலையும் இருக்கக்கூடிய காஃபினுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, C8H10N4O2. ஓகேங்களா, C8H10O2. ஓகேங்களா, அடுத்து C6H12O6. இது ரொம்ப சிம்பிள் தான். இதனுடைய என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. how will can be calculate that empirical formula for fructose. ஃப்ரக்டோஸுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஓகேங்களா, இப்போ இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ ஃப்ரக்டோஸில் கார்பன் ஹேஸ் 6 கார்பன் ஆட்டம், 12 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் தென் 6 ஆக்சிஜன் ஆட்டம். அதாவது என்ன ரேஷியோஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2:1 ரேஷியோவில் இருக்குது. 1:2:1 ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 இருக்கு இல்லைங்களா, 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு, சி கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது 2 டைம்ஸ் வருது மாதிரிங்களா, CH2. இது என்ன இருக்கும் அப்படின்னா O கிடைக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் த empirical formula of glucose, CH2O. The CH2O is the empirical formula of glucose and fructose. Glucose and fructose ஓட empirical formula என்னங்க, CH2O. அடுத்து பாருங்க செகண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா C8H10N4O2. ஓகேங்களா, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், C4 கிடைக்கும். C4 கிடைக்கும், H5 கிடைக்கும், C4H5N2O. This is the empirical formula for caffeine. caffeine உடைய empirical formula என்னங்க, C4H5N2O. This is the empirical formula for caffeine in this tea and coffee. டீயில் அண்டு காஃபியில் இருக்கக்கூடிய அந்த காஃபினுடைய empirical formula என்னது அப்படின்னா C4H5N2O. ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, the reaction between the aluminum and ferric oxide. ஓகேங்களா, reaction between the aluminum and ferric oxide can be generated the temperature up to 3273 Kelvin and it is used in the welding metals. எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெல்டிங் மெட்டல்ஸில். ஓகேங்களா, அலுமினியம் மெட்டல்ஸ், நம்ம அலுமினியம் மெட்டல்ஸு ஃபெர்ரிக் ஆக்சைடு சேர்ந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க 27 யூனிட். அட்டாமிக் மாஸ் ஆஃப் oxygen is 16 unit. ஓகேங்களா, listen here, that is a 2 moles of aluminum. It will react with 1 mole of ferric oxide. 1 mole of ferric oxide, they can be produces aluminum oxide. அதாவது அலுமினியத்தை ferric oxide நம்ம ஹீட் பண்ணும், வெல்டிங் மிஷினில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, they can be form this aluminum oxide and then ion. aluminum oxides என்ன ஆகும் அப்படின்னா and ion formation. If this the process 324 gram of aluminum is allowed to the react. Okay, listen here, இதில் இந்த ப்ராசஸில் எவ்வளோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 324 கிராம் ஆஃப் அலுமினியம் இஸ் அலோட் டு த ரியாக்ட் வித் 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு. 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 2 மோல் ஆஃப் அலுமினியம் 1 மோல் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி
1 mole ஆஃப் அலுமினியம் ஆக்சைடும் ரெண்டு அயான் மாலிகுல்ஸும் என்ன அயான் ஆட்டத்தையும் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸில் 324 கிராம் ஆஃப் அலுமினியம் allowed to the react with 1.12 kilogram of ferric oxide. ஓகேங்களா, எவ்வளவு 324 கிராம் அலுமினியம் வந்து 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கால்குலேட் த மாஸ் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம்டு. ஓகேங்களா, உருவான அலுமினியம் ஆக்சைடுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு மச் ஆஃப் த எக்ஸஸ் reagent is the left at that end of the reaction. That how much of the excess of reagent is the left at that end of the reactions. ஓகேங்களா, அதாவது அந்த வினை முடிஞ்சு வெட்டி எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன reagent வந்து எக்ஸஸாக வெளியில் போயிருக்கு. that how much amount of excess of reagent is left at that end of the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் எப்படி நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, இப்போ கிவன் டேட்டா பார்த்தீங்க. 2 moles of aluminum react with 1 mole of ferric oxide. They can use 1 mole of aluminum oxide and then 2 moles of ferric oxide. That amount of reactant allowed to react, amount of reactant allowed to react, this aluminum is equal to 324 gram. ஓகேங்களா, ஃபெர்ரிக் ஆக்சைடு எவ்வளோங்க 1.12 கிலோகிராம். ஓகேங்களா, இப்போ ப்ராடக்ட் எதுவுமே ஃபார்மேஷன் ஆகலை. த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலவுட் டு த ரியாக்ட். ஓகே, 324 டிவைடட் பை 27, அதாவது அலுமினியத்துடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ங்க. அப்போ எவ்வளோ மோல்ஸ் இருக்கும் அப்படின்னா 324ல் 12 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் இருக்கும். ஓகேங்களா, தட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் த ப்ரெசன்ட் இன் 324 கிராம் ஆஃப் அலுமினியம். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 324 கிராம் அலுமினியம் வந்து 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க மாசு. ஓகேங்களா, த கிவன் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் போட்டிங்கன்னா நம்ம என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ 12 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் இருக்குது ரியாக்டன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1.12 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே கிராமில் மாற்றிருக்காங்க. 1.12 into 10 to the power of 3 ஓகேங்களா கிராம் டிவைடட் பை 160. that is atomic mass of, that is a molecular mass of ferric oxide is equal to 160. ஓகேங்களா, இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு ரெண்டு அயான் ஆக்சைடு, ரெண்டு அயானோடைய அட்டாமிக் மாசு, 3 ஆக்சிஜனோட அட்டாமிக் மாசு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 160 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 moles. தட் இஸ் a meaning 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு கண்டெய்னிங் 7 moles ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஓகேங்களா, அதாவது 1.12 கிலோகிராம் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைட்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 moles ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு இருக்கும். ஓகே, த 7 moles ஆஃப் ferric oxide is the present in 1.12 kilogram of the ferric oxide. Okay, so stoichiometric coefficient நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2 moles of aluminum, எத்தனை moles of aluminum react ஆகுதுங்க, 2 moles. எத்தனை moles of ferric oxide formation ஆகுது, 1 mole of இதுதான் react பண்ணுது. ஓகேங்களா, இப்போ ஃபார்மேஷன் ஆகுது எவ்வளோ இருக்குது, 1 mole of aluminum oxide, 2 moles of ion வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது, 12 moles of aluminum, 6 moles. ஓகேங்களா, என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா இந்த ரேஷியோஸில் 6 moles ரியாக்ட் பண்ணுது. திருப்பி என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா அலுமினியம் ஆக்சைட்ஸ் இது வந்து ஃபார்மேஷன் ஆகலை. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 7 6 ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படின்னா 1 தான் இருக்குது. ஓகேங்களா, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 1 moles இருக்குது. ஓகேங்களா, இதில் ப்ராடக்ட்டில் 6 moles ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு, 12 moles ஆஃப் அயான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்குது உங்களுக்கு 2 times வந்துடுது இல்லைங்களா. அயான் வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ ஓகேங்களா, அது அலுமினியம் ஆக்சைடுடைய அதாவது எப்படி வந்து Al2O3 உடைய molecular mass calculate பண்ணுறது. how will you can be calculate that molecular mass of aluminum oxide. okay, the 6 moles of aluminum எவ்வளோ ஃபார்மேஷன் ஆச்சுங்க, அலுமினியம் ஆக்சைடு 6 moles of aluminum oxide வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. அப்போ 6 moles of aluminum oxide Al2O3, that is a molecular mass of aluminum oxide is equal to 102 gram mole inverse. 102 gram mole inverse இருக்கும். ஓகேங்களா, 102 gram mole inverse. ஓகேங்களா, அப்போ இந்த அலுமினியம் ஆக்சைட்ஸ் Al2O3 பாருங்கள், 2 அலுமினியம் ஆட்டம் இருக்குது. ஒரு அலுமினியத்துக்கு அட்டாமிக் மாசு 27. அப்போ 2 அலுமினியத்துக்கு அட்டாமிக் மாசு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும். அடுத்து 3 × 16, 3 × 16. அப்போ 54 + 48 is equal to 102. 54 + 48 is equal to எவ்வளோ இருக்குது, 102 இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவல் டு 612 கிராம் இருக்கும். 612 கிராம் இருக்கும். ஓகேங்களா, த எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு எக்ஸஸ். ரெண்டாவது செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. okay, listen here, how much moles of that is aluminum oxide is formed. எவ்வளோ அலுமினியம் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆயிருக்கும் அப்படின்னா
612 கிராம் அலுமினியம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கும். எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா F2O3 தட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் அட் தட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஒரு மோல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸஸ் எவ்வளோ இருந்துச்சு 1 மோல், அதாவது 7 மோல்ஸில் 1 மோல் ரியாக்ட் பண்ணிச்சு, சாரி 6 மோல்ஸ் ரியாக்ட் பண்ணிச்சு, ரிமைனிங் என்ன இருந்துச்சு 1 மோல் அன்ரியாக்டடாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ 1 மோல்ஸ் இன்ட்டு 160 கிராம் ஓகேங்களா ஃபெர்ரிக் ஆக்சைட்ஸ். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா okay, that amount of excess reagent left at that end of the reaction is equal to 1 into 160 gram mole inverse. Okay, that is equal to எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 160 gram 160 gram okay into Fe2O3 2 into 56 plus 3 into 16. ஓகேங்களா, அயானுடைய அட்டாமிக் மாஸ் 56. ஓகேங்களா, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நமக்கே தெரியும் 16. அப்போ 3 ஆக்சிஜன் அட்டம் இருக்குது, 3 into 16. அயான் எத்தனை இருக்குது 2 இருக்குது, 2 into 56. அப்போ 112 வருது ப்ளஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ இஸ் ஈக்குவல் டு 160 கிராம். ஓகேங்களா, அது எக்ஸஸ் ரியேஜென்ட் எவ்வளோ இருக்குங்க, இதில் வந்து 160 கிராம் இருக்கும். எவ்வளோ அலுமினியம் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகிருக்கும், 612 கிராம் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு இஸ் தே கேன் பி ஃபார்ம்டு. Okay, then another one of the very important and simplest problem, that how many moles of ethane is required to produce the 44 gram of carbon dioxide after the combustion. ஓகேங்களா, அதாவது ஈத்தேனை எரிக்கிறோம், ஈத்தேன் எரிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்க, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். மீத்தேன் ஈத்தேன் இப்போ சிலிண்டரில் வீட்டு சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் இருக்கும். அந்த மீத்தேன் கேஸை ஓகேங்களா அட்மாஸ்பியர் ஏரோட சேர்ந்து போன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஃபார்மேஷன் ஆகும். தி சிமிலர் மேனர் it is a ethane is the another one of the hydrocarbon, simplest hydrocarbon. It is also they can be burned with the help of the air. It is also they can be produces carbon dioxide and water molecules. Carbon dioxide and water என்ன ஆகும் அப்படின்னா formation ஆகும். That how many moles of ethane is required produce the 44 gram of carbon dioxide, அதாவது 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஈத்தேனை பர்ன் பண்ணால் நமக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா, 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவை. அப்போ எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் எடுத்து பர்ன் பண்ணால் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் தான், இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பேலன்சிங் ஈக்குவேஷன் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் ஈத்தேன், ஈத்தனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H6, அதாவது CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஓகேங்களா, this is a molecular formula for ethane, that is the second member of hydrocarbon. ஓகேங்களா, மீத்தேன் அப்புறம் ஈத்தேன், that is alkaneல செகண்ட் மெம்பரே தான் ஈத்தேன். ஓகேங்களா, இது 7/2. ஓகேங்களா, O2 ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 moles of carbon dioxide 3 moles of water கிடைக்கும். ஓகேங்களா, இது அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் அது என்ன அப்படின்னா போத் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைட்ஸ் ரெண்டு சைட்லையும் கேன் பி மல்டிபிள் வித் 2. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 into C2H6 plus 7 into 2 என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ 7O2 plus 4 CO2 plus 6 moles of water வந்து ஃபார்மேஷன் ஆகுது. This is the balanced equation. This is the balanced equations. That is a meaning that is a 2 moles of ethane burned with the help of the air. Okay, they can produce the 4 moles of carbon dioxide. 2 மோல் ஈத்தேன் வந்து 7 மோல் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிருதுங்க 4 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருது. ஓகேங்களா, அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகுதுன்னா எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஈத்தேன் நம்ம வந்து பர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ டு ப்ரொடியூஸ் த 4 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வித் இந்த 2 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் இஸ் ரெக்கவர்ட். 4 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சதுங்க 2 மோல் ஆஃப் ஈத்தேன் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ டு ப்ரொடியூஸ் தட் 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெக்கவர்ட். ஓகேங்களா, 1 மோல் ஃபார்மேஷன் ஆகுன்னா ஓகேங்களா கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ நமக்கே தெரியும் இல்லைங்களா. கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோங்க 12 கிராம். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோங்க 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 into 2 எவ்வளோ வருங்க 16 into 2 24 16 34 அப்போ எவ்வளோ இருக்கும் 6 4 ஓகேங்களா 46 கிராம்ஸ் இருக்கும். சாரி ஓகே லிசன் இயர் 12 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் இதோட இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் மாசு 12ங்க. ஆக்சிஜனோடைய அட்டாமிக் மாசு 16 எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ 16 into 2 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 32 வரும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 44 வரும்.
that is a 44 gram of carbon dioxide. 44 gram of carbon dioxide is equal to 1 mole. That is the meaning 1 mole of carbon dioxide. 1 mole of carbon dioxide is equal to 44 gram. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து ஃபார்மேஷன் ஆகும்னா எவ்வளோ ஈத்தேன்ஸ் எடுத்து பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. சரி, இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. the number of moles of ethane is equal to 2 moles of ethane. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, 2 moles of ethane produced by the 4 moles of carbon dioxide. அப்போ 1 mole of carbon dioxide ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 1 இன்ட்டு இது பண்ணால் 2 தான் வரும். அப்போ 2/4 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/2 moles of ethane is required. The 1/2 moles of ethane is required by the formation of 1 mole of carbon dioxide. அதாவது 44 gram of carbon dioxide. ஓகேங்களா. 44 gram carbon dioxide பண்ணுறதுக்கு 0.5 moles of ethane is they can be burned. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேனை வந்து வெறும் 0.5 moles எடுத்து பேர்ன் பண்ணாவே 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா. ஓகே, the remaining problems we are discuss about that next session. ஓகேங்களா. இல்லை ரிமைனிங் அந்த இதில் ப்ராப்ளம்லாம் எப்படி அந்த ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஓகேங்களா, how they can be balancing the chemical equations, how they can be calculate that empirical formula, molecular formula calculate பண்ணுறதுலாம் டீச்சர்ஸ் ஆல்ரெடி நடத்தியிருக்காங்க. எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸும் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் புரியலைன்னா உங்களுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டெஃபினட்டாக நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தனியாக நோட் போட்டிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு ரிட்டன் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுவாங்க டீச்சர்ஸு. அதனால் லெத்தார்ஜிக்காக இருக்காதிங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக 200% உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. நாளைக்கு இந்த கொரோனா எல்லாமே தனியாக மறைஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். எழுதி தான் ஆக வேண்டியதாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு படிங்க. எல்லா 11th ஸ்டூடெண்ட்ஸும் எய்தர் த தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, clearly study in your chemistry and then other subjects. Okay, thank you for your cooperation. Thank you.